ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் நீதி தலைவர்கள் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் அதனுடைய இறையியல் மீள்பார்வைக்கும் செவிமடுத்தோம். இனி உங்கள் அன்பை வாசிக்க ஆர்வமாக இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. வணக்கம். வணக்கம் இனிய இதயங்களே, இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஏனென்றால் நீதி தலைவர்கள் புத்தகத்திற்கு விளக்கங்களையும் இறை வசனங்களையும் அதற்கு மீளாய்வையும் பார்த்த பின்பு உங்கள் அன்பை நாங்கள் வாசிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. உங்கள் அன்புக்கு மிகவும் நன்றி. நீங்கள் போனுக்கிறப்ப எல்லாம் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சிக்கெல்லாம் நீங்கள் லெட்டர் எழுதுகிறப்போ எல்லாம் இப்போ சாமியார் ஃபாதர் சொல்லுவார், பெரியவர் சொல்லுவார், தம்பி இந்த மாதிரி கடிதங்கள் வந்துச்சு, நல்லா இருந்துச்சுலாம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்க. மிகவும் மகிழ்ச்சி. நேரடியாகவே எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் எழுதியிருக்கிற இந்த கடிதங்கள் எங்களுக்கு அன்பு கடிதங்களாக தோன்றுகின்றன. இந்த அன்பு கடிதங்களோடு சேர்ந்து உங்களுக்கு உண்டான கேள்விகளுக்கும் தந்தையானவர்கள் விளக்கம் அளிப்பார். நாம் நிகழ்ச்சிகள் செல்வோம். வாருங்கள் தந்தையவர்களே. நிறைய கடிதங்கள் இருக்குது தந்தையவர்களே, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நிறைய எழுதியிருக்கிறாங்க தந்தையவர்களே. ஒரு நிமிடம் வாசிக்கிறோம். கேள்வியில் இருந்துச்சுன்னா கேட்குறோம், நீங்கள் சொல்லுங்க தந்தையவர்களே. முதலாவதாக பேராசிரியர் குழந்தைராஜ் என்பவர்கள் காரைக்குடியிலிருந்து எழுதியிருக்கின்றார். அவருடைய கடிதமானது: அன்புள்ள அருட்தந்தை ஸ்டான்லி குமார் மற்றும் ரெவரண்ட் ஃபாதர் பிரகாஷ் அவர்களுக்கு எடுத்து வாசி நிகழ்ச்சியை தினந்தோறும் பார்த்து வருகிறேன். நாங்களும் சாமியார் ஆனதை போல நல்ல விஷயங்களை தந்தை கூறுகிறார். அவருடைய கேள்வி, என் கேள்வி: தற்போது உள்ள பைபிளை முழுமையாக தொகுத்தவர் யார்? எந்த ஆண்டில்? விளக்கம் தர வேண்டுகிறேன். இறை வார்த்தையில் ப்ரொஃபஸர் குழந்தைசாமி, லே மினிஸ்டர், வேர்ட் ஆஃப் காட், காரைக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க சாமி. ஓகே. ஸோ முழுமையாக விளையத்தை தொகுத்தவங்க யார், எப்போன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தந்தையவர்களே. நம்ம என்ன சொல்லலாம் சாமி? பேராசிரியருடைய இந்த கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 3 அமர்வுகளை தனியாக அமைக்க வேண்டும். அப்போ தான் தெளிவாக, திட்டமாக, விளக்கமாக சொல்ல முடியும். இருந்தாலும் ஒரு சுருக்கமாக மூல மொழிகளிலிருந்து வந்த தொகுப்புகள், அதனுடைய மொழிபெயர்ப்புகள், இன்றைய நாள் நாம் வைத்திருக்கிற விவிலியம் என்கிற 3 பகுதிகளாக செய்திகளை சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டு நூல்கள் முழுவதும் எபிரேய மொழியிலும் ஒரு சில பகுதியில் அரமாய்க் மொழியிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக நாடு கடத்தப்பட்டதற்கு பிறகு எழுதப்பட்ட இலக்கிய நூல்களிலே அரமாய்க் மொழி ஒரு சில பகுதியில் இருக்கிறது. தானியேல், எஸ்ரா, நெகேமியா போன்ற புத்தகங்களிலே ஒரு சில அதிகாரங்கள் அரமாய்க் மொழியிலும், மற்ற ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டு விவிலியம் முழுவதும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டை பற்றி நாம் அதிகமாக வருத்தப்பட தேவையில்லை. முழு புதிய ஏற்பாடும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிரேக்க மொழியினுடைய வீச்சு, மேன்மையான கிரேக்கம் அல்லது எளிமையான கிரேக்கத்திலே வேறுபாடு இருக்கலாம், ஆனால் முழு புதிய ஏற்பாடும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஆக விவிலிய மொழிகள் என்று சொல்லும்போது எபிரேயம், அரமாயிக், கிரேக்கம் என்று. பின் நாட்களில் எரோனிமஸ் என்கின்ற செயின்ட் ஜெரோம் இந்த முழு விவிலியத்தை லத்தீன் மொழியிலே மொழிபெயர்க்கிறார். அதற்கு உல்காத்தா என்று சொல்கிற காமன் பீப்புள்ஸ் என்று, காமன் எளியோருடைய விவிலியம் என்று சொல்லத்தக்க வல்கேட் மொழிபெயர்ப்பு வருகிறது. இது 3 மூல மொழிகளுடைய தொகுப்பு. சரி, இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எபிரேய மொழியில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டிற்கு ஒரு சில வரையறைகள் இருக்கிறது. அதில் 3 வகையான கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று, எபிரேய மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்கள் பாலஸ்தீன மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டு நம்முடைய இறைமொழியில், நம்முடைய இறை நாட்டில், இறைவனுடைய வாக்களிக்கப்பட்ட நாட்டில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் இவைதான் என்று ஒரு சிலர் அவற்றை வரையறுக்கிறார்கள். இதே காலகட்டத்தில் எகிப்திற்கு, அலெக்சாண்டர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்த யூத மக்கள் அந்த இடத்தில் வாழ்ந்த கிரேக்க மொழியை கற்று தேர்ந்து ஒரு கட்டத்தில் தங்களுடைய பொது வாழ்வுக்கும் சமய வழிபாட்டிற்கும் கிரேக்க மொழிபெயர்ப்பாலான விவிலியம் தேவை என்பதை உணர்ந்து
அங்கிருந்து கடிதம் எழுதி எருசலேமிலிருந்து அறிஞர்கள் சென்று எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் புலமை பெற்ற அறிஞர்கள் எபிரேயத்திலிருந்து கிரேக்க மொழிக்கு விவிலியத்தை மொழிபெயர்க்கிறார்கள். அதைத்தான் 70 மொழிபெயர்ப்பு என்று சொல்வார்கள், செப்துவாஜின்ட் என்று சொல்வார்கள். அது கிரேக்க மொழி மூலம், அதுவும் முழு மொழி இருக்குது. இந்த எபிரேய மொழி விவிலியத்திற்கு, பழைய ஏற்பாட்டு விவிலியத்திற்கும் கிரேக்க மொழி பழைய ஏற்பாட்டு விவிலியத்திற்கும் என்ன வேறுபாடு என்றால், இந்த செப்துவாஜின்ட் சொல்லப்படுகிற 70 மொழிபெயர்ப்பிலே சில புத்தகங்கள் சேர்க்கப்பட்டது. தோபித்து, எஸ்தர் உள்ளிட்ட கிரேக்க மொழி சார்ந்த இறையியல் நூட்கள் அங்கே சேர்க்கப்பட்டது. அவைகளை எபிரேய மொழி பேசுவார் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சில நூட்கள் சேர்க்கப்பட்ட தொகுப்பாக செப்துவாஜின்டும் எபிரேய மொழியில் தொகுப்பட்டது அளவிலும் எண்ணிக்கையிலும் குறைந்த நூட்களை கொண்டதாகும் இரு வகையான மூலங்கள் இருக்கிறது. இது விவிலிய மரபிலே வருகின்ற அழகான கருத்து. எபிரேய மொழியில் எழுதப்பட்ட விவிலியம் இத்தனை நூட்கள் மட்டுமே, கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட நூட்கள் இத்தனை நூட்கள் மட்டுமே என்று வரையறுத்தது யார் என்று சொல்லும்போது, 90ஆம் ஆண்டுகளிலே ஜாம்னியா என்ற இடத்திலே கவுன்சில் வைக்கிறார்கள், சங்கம் கூட்டுகிறார்கள். அந்த சங்கத்தில் தான் கிறிஸ்தவர்கள் முதன்முறையாக யூத மதத்திலிருந்து தனியே பிரித்தெடுக்கப்பட்டு தனி சமூகமாக மாறுகிறார்கள். They expelled the Christians from the Jewish community. அதுகாரும் எபிரேய இலக்கியம், எபிரேய மரபிலே கிறிஸ்தவர்கள் ஒரு அங்கமாக கருதப்பட்டார்கள். ஜாம்னியா கவுன்சிலுக்கு பிறகு அவர்கள் தனி சமூகமாக உருவெடுக்கிறார்கள். அப்போ கிறிஸ்தவர்களின் பயன்பாட்டுக்காக கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட செப்துவாஜின்டை அவர்கள் பெரிதும் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். நம்முடைய பவுலடிகளார் பழைய ஏற்பாட்டை அவர் மேற்கோள் காட்டுவார். அதெல்லாம் எங்கேருந்து வருகிறது என்றால், பல சமயங்களில் இந்த 70 மொழியிலிருந்து வந்ததாக ஒரு சிலர் வாதாடுவார்கள். ஆக கிறிஸ்தவருடைய பார்வையிலே கிரேக்க மொழிபெயர்ப்பு பிரபலமாய் மாறியது. இப்ரேயர்களுடைய மக்களுடைய பார்வையிலே எபிரேய மொழியில் எழுதப்பட்ட எபிரேய நாட்டுக்குள்ளாக சார்ந்த எபிரேய கலாச்சாரத்தை சார்ந்த புத்தகங்கள் மட்டும் துவக்கப்பட்டது. அது முதலாவது. இப்படி சற்று எண்ணிக்கையில் குறைந்த மிகுதியான ஒரு நிலை வந்து கொண்டே இருந்தது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது 1571ஆம் ஆண்டு திருச்சங்கம் ஒன்று கூட்டப்பட்டது. கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் என்று சொல்வார்கள். அதில் தான் கத்தோலிக்க திருச்சபை அழகாய் வரையறுத்து சொன்னது, இத்தனை புத்தகங்கள் தான் பழைய ஏற்பாட்டில், இத்தனை புத்தகங்கள் தான் புதிய ஏற்பாட்டில் என்று வரையை கொடுத்து, இவைகள் தான் கெரானிக்கல் புக்ஸ், திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட விவிலிய நூட்கள் என்று, இவை மட்டுமே நமது மீட்புக்கும் நம்முடைய இறை வெளிப்பாட்டுக்கும் போதுமானவை என்று சொல்லி வரையறுத்து சொன்னது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது 73 புத்தகங்களை உள்ளடக்கிய விவிலியம் பழைய ஏற்பாட்டில் 46 புத்தகங்களையும் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களையும் உள்ளடக்கி 73 புத்தகங்களாக அவை உருவெடுக்கிறது. இதுதான் தொகுப்பு. இதில் சின்ன சின்ன உள்ளீடு கருத்துக்கள் பல இருக்கும். உதாரணத்திற்கு பழைய திருப்பாடல்கள் எண்ணிக்கையிலே ஒரு எண் கூடுதலாகவும் குறைவாக இருக்கும். புதிய மொழிபெயர்ப்பிலே ஒரு எண் பின்தங்கி வருவதையும் ஒரு சில இடத்துல நம்ம வேறுபாடுகள் இப்போ அந்த இது இல்லை, ஒரு சில காண்போம். எதற்காக என்றால், மூல மொழியாக கிரேக்கத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட திருப்பாடல்கள், மூல மொழியாக எபிரேயத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட திருப்பாடல்கள், இவர்களுக்கிடையே ஒரு சின்ன சின்ன மாறுபாடு இருக்கும். ஆனாலும் இரு தொகுப்பிலும் 150 சங்கீதங்கள் தான். 1-2 சங்கீதங்கள் ஒரே சங்கீதம் 2ஆக வகுக்கப்பட்டிருக்கலாம், அங்கே 1-2 சங்கீதங்கள் கூட்டப்பட்டிருக்கலாம். அப்படி வகும்போது எண்ணிக்கையில் சிறிது மாறுபடுகிறது. இன்றைக்கு நாம் கொண்டிருக்கிற தமிழ் மொழிபெயர்ப்பு பொது மொழிபெயர்ப்பு என்று நாம் வைத்து கொண்டாடுகிறோம். மிக அழகான மொழிபெயர்ப்பு, துல்லியமாக நடையும் இலக்கியமும் அதே சமயத்தில் ஆழ்ந்த இறையிலும் சிறிதும் மாறாமல் மொழிபெயர்க்கப்பட்ட அழகான மொழிபெயர்ப்பு என்பதில் துளிய மயம் கிடையாது. பல விவிலிய அறிஞர்களுடைய கூட்டு முயற்சியாகவும் நம்முடைய புலமைக்கும் நம்முடைய நுண்ணறிவுக்கும் சான்றாகவும் திகழ்வது இந்த மொழிபெயர்ப்பு. இதனுடைய அடிப்படை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்றால், 1968 வத்திக்கான் மொழிபெயர்ப்பு பற்றிய கோட்பாட்டை வெளியிட்டது. அதை பின்தொடர்ந்து 1972ஆம் ஆண்டு தமிழ் விவிலிய பொது மொழிபெயர்ப்பு பணியை ஆரம்பித்தார்கள். அந்த நாள் கொண்டு இந்த நாள் வரை பல்வேறு விதமான மொழிபெயர்ப்புகளை தாய் திருச்சபை, தமிழக திருச்சபை மேற்கொண்டிருக்கிறது. பல வல்லுநர்கள் மிகச்சிறந்த உழைப்பை, பங்களிப்பை கொடுத்திருக்கார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நாம் கொண்டிருக்கிற பொது மொழிபெயர்ப்பு மிக அழகான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. இன்னும் ஒரு கருத்தை சொல்ல ஆசைப்பட்டோம் என்றால், ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள்ளாக மொழி வழக்கிலே ஒரு சில வார்த்தைகள் பயனற்று போகிறது, ஒரு சில புதிய வார்த்தைகள் வந்து சேர்க்கிறது. இவைகளெல்லாம் உள்ளடக்கி மொழிபெயர்ப்பு தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் தான் அந்த மொழிபெயர்ப்பு நன்றாக இருக்கிறது, இந்த மொழிபெயர்ப்பு சரியில்லை என்றெல்லாம் ஒரு எண்ணம் வருகிறது. ஆனாலும் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் ஒரு மேம்பாட்டை நோக்கி தான் நம்ம வழிநடத்துகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சின்ன சின்ன கருத்துக்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு வேளை நான் சொன்ன விளக்கங்கள் ஏதாவது குறைபாடு இருந்தால்
விட்டாலோ அல்லது சரியாக விளக்கப்படாவிட்டாலோ விவிலியம் வளர்ந்த வரலாறு என்று பேராசிரியர் அருள் சுவாமி ஒரு அழகான தமிழ் புத்தகத்தை எழுதியிருக்கிறார். தமிழ் இலக்கிய நூல்களிலே, விவிலிய நூல்களிலே மிகச்சிறந்த ஒரு நூலாக பாராட்டப்படுகிறது விவிலியம் வளர்ந்த வரலாறு. செப்துவஜின்து, பிப்லியா சுட்கார்டன்சியா ஹெப்ராய்கா என்றெல்லாம் மூல மொழிகளையும் மொழிபெயர்ப்புகளையும் அதிலிருந்து வந்த பிரிவுகளையும் அழகாக விளக்கி சொல்கிற ஒரு டெக்னிக்கலான புத்தகம். அந்த புத்தகம் அழகான புத்தகம். அதை வாசித்து பயன்பெற அன்போடு அழைக்கிறேன். நன்றி நன்றி தந்தை அவர்களே, மிகவும் தெளிவான ஒரு விளக்கம். அடுத்த கேள்விக்கு போயிடலாங்களா சாமி? ஒரே நபர் 2 கேள்விகளை எழுதியிருக்கின்றார். பாசமிகு அருத்தந்தைக்கு காரைக்குடியிலிருந்து சரோஜா எழுதுவது: ஒரு சில விளக்கங்களை கேட்டு இதோடு சேர்த்து வேறு ஒரு கார்டில் எழுதியுள்ளேன். எனக்கு வயது 76, வெளியே செல்ல முடியாத நிலை. வேலைக்கார அம்மாவிற்கும் அவ்வளவாக விவரம் தெரியாது. எனவே கார்டு என்னிடம் இருந்தது, எழுதுகிறேன். லெட்டர் எழுதலைங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாங்க சாமி, மன்னிக்கவும். காரைக்குடி சரோஜம்மாவிற்கு மிகுந்த நன்றிகள். அவ்வளவு வயதிலும் இறைவார்த்தையை கேட்டு அதற்கான ஒரு பதிலை அனுப்புகிற அவங்களுக்கு நல்ல மனதிற்கு எழுதி இருக்கிறாங்க சாமி, பெரிய விஷயம். மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாங்க, தேங்க்யூ சொல்லுங்க. மறைக்கல்வியில் குழந்தைகளுக்கு பரலோகம் பற்றிய விளக்கம் பசுமரத்தாணி போல் பதியும்படி கற்பிக்கலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க சாமி. படைப்புகள் எல்லாம் விடுதலை பெற்று மனிதர்களைப் போல பேச, 6 அறிவோடு மேன்மை நிலை அடைய ஏங்கி பேறுகால வேதனையோடு இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது எழுதியிருக்காங்க சாமி. கோடான கோடி கிரகங்களில் வாழும் விலங்குகள், பறவைகள் எல்லாமே மனிதர்களைப் போல இளமையாக அறிவோடு இருக்கும். மலர்கள் பேசும் என்று கூறுகிறார்கள். 2வது கடவுளின் பார்வை. பாவத்திற்கு தண்டனை உண்டு. மனம் வழியாக வளிமண்டலத்தில் உள்ள நல்லெண்ணங்களை தொலைக்காட்சி பெட்டியில் காண்பது போல் ஒளிபரப்பலாம். ஜெபம் வழி மனதில் ஒளிபரப்பலாம். பால் உணவிலிருந்து திட உணவிற்கு சொல்றாங்க இல்லைங்களா, அதனுடைய இதுங்க சாமி. பாசமிகு அருட்தந்தையர்களுக்கு நீதித்தலைவர்கள் பகுதியில் வரலாறு, புதிய ஏற்பாடு மற்றும் நடைமுறை வாழ்விற்கு ஏற்ப அழகுற விளக்கம் தருவது பயனுள்ளதாகவும் ஆன்ம திருப்தி தருவதாகவும் உள்ளது. எரியல் ரீதியான ஒரு கேள்வி: உலகத்தில் கடவுளின் அவதாரங்கள் என்று கூறி இயற்கைக்கு மேற்பட்ட உடல் சார்ந்த புதுமைகள், இறந்தவரை கூட உயிர்ப்பித்து காட்டிய நிகழ்வுகள் சித்தர்கள். இருப்பினும் இயேசுவின் மனித அவதாரம் ஒரு தனிப்பட்டதாக எந்த அவதாரங்களும் செய்து காட்டியது போன்றது அல்ல. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு, பாவ மன்னிப்பு இல்லை. மனிதனின் உயிர் இரத்தத்தில் உள்ளது என விவிலியம் கூறுகிறது. லேவியர் ஆகமத்தில் வாசிக்கின்றோம். எனவே இரத்தத்தை யூதர்கள், இஸ்லாமியர்கள் சாப்பிடுவது இல்லை. கோமா நிலையில் உள்ளவனது மூளை உறுப்புகள் செயலிழந்தாலும் அவன் சுவாசிக்கின்றான். சுவாச காற்று நம் உயிர் அல்ல. இறக்கும்போது நம்மை விட்டு செல்லும் உயிர் ஆன்மாவோடு இணைந்து செல்கிறது. எனவே நாம் ஜீவாத்மா. நமது உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. நீர் 72, மண் 6, நீர் 72%, மண் 6%, வெப்பம் 6%, காற்று 4%, மீதமுள்ள 12 ஆகாயம் என்பது நமது மனம் என கேள்விப்பட்டுள்ளேன். நமது உடல் மண்ணோடு மண்ணாக மாறும். அணுவில் உயிர் இருக்கும். உயிர்ப்பிக்கப்படும். கூடுதல் விளக்கம் தருவது நல்லது. இவன் சரோஜா, காரைக்குடி. உயிர்ப்பை பற்றி எழுதியிருக்கிறாங்க சாமி. உயிர், ரத்தம், இயேசுனுடைய பிறப்பு, அதோடு சேர்ந்து உயிர்ப்பிக்கப்படுதலுடைய கூடுதல் விளக்கம் கேட்டு எழுதியிருக்கிறாங்க சாமி. இங்கே அது ஒரு கடிதம். இங்கே இதுலேயும் உயிர்ப்பு பற்றினதான், பரலோகத்தினுடைய சம்பந்தமானது சொல்லி எழுதியிருக்கிறாங்க. உயிர்ப்பு, பரலோகத்தின் சிந்தனை, உடல் சார்ந்த சிந்தனை, 3 வகையில் இந்த கேள்வியை நாம் பிரிக்கலாம் சாமி. இப்போ நான் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். இவ்வளோ வயதிலும் தொலைக்காட்சி உற்று நோக்கி கருத்துக்களை உள்வாங்கி அதோடு சேர்ந்து சிந்தித்து நமக்கு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற அந்த சகோதரிக்கு மனமார்ந்த நன்றிகள். அவருடைய நல்ல எண்ணத்திற்கும் ஆசைக்கும் தலைவணங்கி மகிழ்கிறோம். 3 சின்ன கருத்துக்களை அவருடைய வாசகத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட 3 சின்ன கருத்துக்களை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, காட், மேன், வேர்ல்டு என்று சொல்வார்கள். உலகம், இறைவன், மனிதன், இந்த 3ம் ஒருங்கிணைக்கின்ற மைய புள்ளியாக கிறிஸ்து அமைகிறார். மீட்பு திட்டத்தை நமக்காக நிகழ்த்தி காட்டுகிறார். கடவுள் வெளிப்படுத்திய உன்னதமான வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து. அவர் வெளிப்படுத்திய வெளிப்பாட்டில் எல்லாம் நிறைவு பெறுகிறது. அவர் பெற்ற மீட்பில் எல்லாம் அடங்கியிருக்கிறது. என்ன, அது ஒரு ஓப்பன் செக் மாதிரி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. சைன் பண்ணி அதை என்கேஷ் பண்ண வேண்டிய நம்முடைய கரத்தில் இருக்குது.
அதாவது 2 அழகான கருத்தை பிபிலிய வல்லுநர்கள் இறையியலாளர்கள் சொல்வார்கள். ஆக்சுவலைசேஷன் ஆஃப் காட்ஸ் கிரேஸ், கடவுளுடைய மீட்பையும் கடவுளுடைய அருளையும் நம் சுய தன்மையப்படுத்திக் கொள்ளுதல் என்பது மிக முக்கியம். நம்முடைய நல்வாழ்வாலும் நேரிய சிந்தனையினாலும் நல்ல முடிவுகளினாலும் இறை அருளாலும் அந்த மீட்பை நமக்குரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்முடைய வாழ்வில் அடங்கியிருக்கிறது. கடவுள் ஒரு மிகப்பெரிய அருளின் சுரங்கமாக இருக்கிறார். அந்த அருளை பெற்றுக்கொள்ள நாம் நம்முடைய மனதை வாழ்வை திறக்க நாம் அழைக்கப்படுகிறோம். மீட்பு என்பது இறை அழைத்தலுக்கு இறை அருளுக்கு ஒத்துழைத்து ஒருங்கமைவோடு அவர் வழி நடப்பது முக்கியமான காரியம். 2வது உயிர்ப்பு பற்றிய செய்திகளை பார்க்கும்போது கொரிந்தியருக்கு திருமடலின் முதல் திருமடலில் உயிர்ப்பு பற்றிய அழகான செய்திகள் வருகிறது. சகோதரி அந்த பகுதி வரும் கொஞ்சம் காத்திருந்தார் என்றால் மிக அழகான விளக்கங்களை பவுலடிகளுடைய இறையியல் பார்வையிலே அவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டு பின்னணியில் உயிர்ப்பை பற்றி பேசும்போது ஒரே ஒரு கருத்தை நான் வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். மக்கபேயர்கள் புத்தகம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் உயிர்ப்பு பற்றிய எண்ணம் அவ்வளவாக சொல்லப்படவில்லை. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் பற்றிய செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 29ஆம் அதிகாரத்திலே என் உடலில் ஆண்டவரை காண்பேனோ என்கின்ற ஒரு செய்தியும் வருகிறது. என்றாலும் விவிலிய வல்லுநர்கள் பல வகையில் பேசும்போது உயிர்ப்பு பற்றிய செய்தி, மறுவாழ்வு பற்றிய எண்ணம் பழைய ஏற்பாட்டில் இறுதி பகுதியில் தான், மக்கபேயர்களுடைய போராட்ட காலத்தில் தான் இந்த எண்ணம் வருகிறது என்பதை வலியுறுத்தி சொல்வார்கள். இது 2வது கருத்து. 3வது கருத்து திட உணவு பால் உணவு என்று சகோதரி பேசினார்கள். இன்றைக்கு பல சமயங்களில் நாம் இறை வார்த்தையை கேட்டு அந்த விளக்கங்களை தேர்ந்து தெளிந்து ஞானம் பெறுவது என்பது திட உணவாகும். அதை வாஞ்சியோடு தேடி கலைமான் நீரோடையை அருமை தேடுகிறதை போல, வறண்ட நிலம் மழைக்காய் காத்திருக்கிறதை போல நாம் காத்திருந்து தேடி அந்த திட உணவை பெற்றுக்கொண்டோம் என்றால் ஆன்ம வாழ்வு வளமாகும் என்பது எளிமையான கருத்து. நன்றி தந்தை அவர்களே. சகோதரி அவர்கள் சித்தர்கள் ரிஷிகளை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு கருத்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவங்க கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. பல அவதாரங்களை எடுத்த கடவுள்களை பற்றியும் இறந்துகளை உயிர்ப்பித்த சித்தர்களை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். கிறிஸ்து அவதாரம் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவின் பிறப்பை அவதாரமாக பார்க்காமல் மனு உருவாக இன்கார்னேஷனாக தான் பார்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்கார்னேஷன் என்பது மனு உருவாதல் என்பது என்ற ஒரு வார்த்தையை உள்ளடக்கி இருக்கிறது. அவருடைய கருத்து எந்த வகையில் புரிந்தார்களோ தெரியாது. அந்தையவர்களே, இதில் நீங்கள் சொல்வதற்கு முன்பாகவே அவதாரம் என்றால் என்ன என்பதை சொன்னால் மக்களுக்கு தெரிந்துவிடும். அவதாரம் என்றால் மனிதனை போன்று தோன்றியவர்கள் என்று உள்ளது. அதே மனு உருவானார் என்றால் மனிதனாகவே வாழ்ந்தார் என்று இருக்கிறது. மனிதன் பார்வையில் மனிதனை போன்று தோன்றினாரா அல்ல, இவர் மனிதனாகவே தோன்றினார் என்பதை தான் மனு உருவானார் என்பதற்கு வித்தியாசம். எனவே இதை நாம் புரிந்து கொள்ள என்றாலே அவதாரம் என்பதற்கும் மனித உருவம் என்பதற்கும் நிறைய வித்தியாசம், காது தூர வித்தியாசம் இருக்கிறது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். தந்தையவர்களே, மிகவும் நன்றி தந்தையவர்களே. 2 கேள்விகளை நாம் முடித்திருக்கின்றோம் வெற்றிகரமாக. இன்னும் நிறைய இருக்கின்றது. இனிய இதயங்களே, இதுவரை நாம் உங்கள் அன்பை எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இந்த நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான உங்களுடைய கேள்விகளையும் கடிதங்களையும் வாசித்தோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த பகுதிகளை வாசிக்கும் போது சகோதரி ஒரு அழகான செய்தியை சொன்னாங்க. விவிலியத்தோடு வாசிக்க வேண்டும். அந்த தொலைக்காட்சி பெட்டியிலே கேட்பதோடு மட்டுமல்லாமல் விவிலியத்தின் பக்கங்களை புரட்டி அந்த வாசகங்களை இணைந்து வாசிக்கும் போது நாம் சொல்லுகின்ற கருத்தை மேம்பட்டு கற்றுக்கொள்ளலாம் என்பதை அந்த சகோதரி அழகாய் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காகவும் நன்றி. அது பலருக்கும் ஒரு பாடமாக அமையும் என்பதனால் வாழ்த்து சொல்லுகிறேன்.